ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தி லீஃப் வில்லேஜ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம நருட்டோ பிறக்கிறதுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒட்சுசுகி கிளான்லேருந்து 2 பேர் ட்ரீயை இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. காவியா ஒட்சுசுகி, இஷுகி ஒட்சுசுகி. காவியா பார்த்திங்கன்னா இஷுகி ஒட்சுசுகியை கில் பண்ணிட்டு பூமியிலேயே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. காவியா பார்த்திங்கன்னா எர்த்துக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்க வில்லேஜ் எதுனா லேண்ட் ஆஃப் அன்சென்டர்ன்ற வில்லேஜை தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த வில்லேஜோடைய லீடர் கூடயே இதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்க வில்லேஜ் வார் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த வார்டில் சில பேர் நம்ம காவியாவை அட்டாக் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு காவியா போவாங்க. இருந்தாலும் அவங்க கூட வந்த ஒருத்தரை அவங்களாம் கில் பண்ணிடுவாங்க. அதனால காவியா கோவமாயிடுவாங்க. அதனால டிவைன் ட்ரீல இருக்க சாக்லேட் ஃப்ரூட்டை சாப்பிட்டு காவியா முதல் தடவையாக இன்ஃபினிட் சுக்கியை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. எல்லாருமே அதில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வருஷம் கழித்து காவியாவுக்கு போர் அடிக்கிறதுனால அதில் இருக்கிற பாதி பேரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த டைமில் நம்ம காவியாவுக்கு 2 பசங்க பிறப்பாங்க. ஒன்று அமரமோ, இன்னொன்று அகரமோ. இவங்க 2 பேருக்கும் காவியாவுடைய பவர்ஸ்லாம் ஸ்ப்ளிட் ஆகி 2 பேருக்கும் தனி பவர்ஸ் கிடச்சிருக்கும். இந்த டைமில் தான் இவங்களுடைய வில்லேஜில் அடிக்கடி சில பேர்லாம் காணாமல் போய்கிட்டே இருக்காங்க. அப்போது தேடி போன இவங்க 2 பேருக்கும் ஒரு தவளை தான் இவங்க அம்மாவுடைய முழு விவரத்தையும் சொல்லுது. அதனால 2 பசங்களும் அவங்க அம்மா காவியா கூடயே சண்டை போடுவாங்க. இதனால கோவமான காவியா அங்கே இருந்த ட்ரீயை 10 டெயில் பீஸ்டாக மாட்டிடுவாங்க. அகரமோ 10 டெயில் பீஸ்ட்டை அவர் கூடயே சீல் பண்ணிப்பார். இதுக்கு அடுத்ததாக அகரமோவும் அமுராவும் சேர்ந்து காவியாவை சீல் பண்ணிடுவாங்க. அமுரா காவியா தப்பிச்சு போகக்கூடாதுன்னு அவங்க கூடயே போயிருப்பார். இதுக்கு அடுத்ததாக அகரமோ மட்டும்தான் தனியாக இருப்பார். இப்போ அந்த வில்லேஜுக்கு அகரமோ தான் லீடர். அகரமோக்கு 2 பசங்க பிறப்பாங்க. ஒன்று இந்துரா, இன்னொருத்தர் அசுரா. அகரமோக்கு வயசானதுனால அடுத்து இவங்க 2 பேரில் யார் லீடர்னு சூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அதில் சின்ன பையன் அசுரா ஜெயிச்சிருவார். இதனால கோவமான இந்தியா அசுரா கூட சுசுனாலாம் எடுத்துக்கிட்டு சண்டை போடுவார். ஆனால் அசுரா 1000 and புட்டா சமன் பண்ணி இந்தியாவை தோக்கச்சிருவார். இதுக்கப்புறம் இந்தியா அகரமோ கிட்ட நான் அசுராவை ஜெயிக்கிற வரைக்கும் மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவார். அகரமோ அசுரா கிட்டே இதை சொல்லுவார். அசுராவும் நான் அவனை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லலாம். அகரமோ சாகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த 10 டெயில் பீஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி 9 பீஸ்ட்டாக மாற்றி ஒவ்வொரு டெம்பிள்ஸ்லேயும் சீல் பண்ணிடுவார். அகரமோ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோன் டேப்லெட் எழுதி வச்சுருப்பார். அந்த டேப்லெட்டில் வினிகனை யாரும் ஆக்டிவேட் பண்ணாதீங்க, அது டெட்டை தான் தரும்னு சொல்லுவார். ஆனால் பிளாக் ஜிட்ஸு வினிகனை ஆக்டிவேட் பண்ணால் பீஸை தான் தரும்னு மாட்டி எழுதிட்டு போயிடும். இதுக்கு அடுத்ததாக இந்தியா தனியாக பிரிஞ்சு உச்சியா கிளானுன்னு ஒன்று உருவாக்குவான். இந்த சைடு அசுரா செஞ்சு கிளானுன்னு ஒன்று உருவாக்குவான். இதுக்கு அடுத்தது நருட்டோ பிறக்கிறதுக்கு 70 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவுடைய மறுபிறவியாக மாடயாவும் அசுராவுடைய மறுபிறவியாக அஷியாமா செஞ்சுவும் பிறந்திருப்பாங்க. சின்ன வயசில் இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் மாடயா உச்சியா கிளானோடைய லீடராகவும் அஷியாமா செஞ்சு கிளானோடைய லீடராகவும் ஆகிறாங்க. அப்போதான் உச்சியா கிளானுக்கும் செஞ்சு கிளானுக்கும் வார் பீக்கில் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த வார்டில் அஷியாமா செஞ்சுவோடைய தம்பி டோபியாமா செஞ்சு மாடயா உச்சியாவுடைய தம்பியை கொன்னுருவார். அதனால கோவமான மாடயா அவருடைய தம்பியோடைய மங்கேக்கியோ ஷவிங்கனை எடுத்துக்கிட்டு இட்டர்னல் மங்கேக்கியோ ஷவிங்கனை ஆக்டிவேட் பண்ணுவார். இப்போ இவர்கிட்ட சுசுனோ பவர் இருக்குதுன்னு சொல்லி அஷியாமா கூட மோட பார்ப்பார். ஆனால் அஷியாமா அவரை பீட் பண்ணி 2 பேர் சமாதானமாக போகலான்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு மாடயா நான் ஒட்டுக்கணும்னா உன்னுடைய தம்பி டோபியாமா செஞ்சுவை கொல்லணும்னு சொல்லுவார். ஆனால் அஷியாமா செஞ்சு அவனெல்லாம் கொல்ல முடியாது, வேணா நானே சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் அப்போது மாடயா அஷியாமாவை ஸ்டாப் பண்ணிடுவார். 2 பேரும் சமாதானமாக போவாங்க. மாடயாவும் அஷியாமாவும் சேர்ந்து லீஃப் வில்லேஜை உருவாக்குவாங்க. இந்த லீஃப் வில்லேஜ் இப்படி தான் உருவாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.